பல்லு விளக்கு வேறு நம்ம மேலவா போல முடியலையா? வேலை மென்றுவான். புகையெல்லாம் வருது, வெடிச்சுக்கிட்டு போயிருமா? தரமான ஸ்பாட்டு. கொஞ்சம் போட்டு பட்டராமா பட்டை ஏறக்கே எக்ஸ்ட்ரான மூட்டை தூக்கிட்டு போயிட்டுக்கிறேன். செத்துட்டு இருக்கிறோம். சரியான பசி. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ்நாள். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன பார்ட் வெள்ளியங்கிரி மலையோட நைட் ட்ரிப்பு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டே டைமில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி டே டைமில் எப்படி இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக நான் அந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். எல்லாமே செமையாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்த்துறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகேங்க, போய் வீடியோ ஃபுல்லாக பாட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இது ட்ரில்லு கொடுத்தது இந்த லாஸ்ட் மலை. ட்ரில்லே கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு ட்ரில்லு கொடுக்கல. ஃபஸ்ட் மலை தான் போதெல்லாம் இருக்குல்ல. எங்கண்ணா கொடி போட்டிருக்கு, நம்ம கொடி பறக்குதுறானே. எங்கண்ணா பறக்குது? கீழே கொடி ஓடு அப்படி செம்ம சவுண்ட். பிள்ளையார் இருக்காரு, இங்க ஒரு சாமி இருக்கு. அப்புறமா இங்கே நான் அது ரூமா ரூம் இடத்தானே இருக்கு. அங்கே இருக்கு, இங்கே தான் தங்குவாங்களோ. ஒருத்தர் தான் இருக்காரு, அதான் லேட்டாக இருக்கு. குழி மாதிரி இருக்கு உங்களுக்கு கிணறாட்ட. தூக்கம் வருது. பார்க்கலடா, சவுண்ட் இருக்கு பாருங்க. நான் இறங்கிறேன். கூட்டு போயிட்டு இந்த பக்கம் அந்த கிட்ட எல்லாமே சொல்லுறேன். எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங். இப்போ ஒரு 5:30 ஆகுது. 5:30 ஆயிடுமா? 5:30 ஆயிடுச்சு. 5:38 தரமான ஸ்பாட்டில் இருக்கு. 5:38 தரமான ஸ்பாட்டு. கொஞ்சம் நம்ம சன் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த டைம் எல்லாமே நமக்கு அமைஞ்சிருச்சுல. எல்லாமே அமைஞ்சிருச்சு. வந்ததும் கஷ்டம் இல்லாமே வந்துட்டோம். பஸ்லேயும் இடம் கிடச்சிருச்சு. ஏறுறதும் ஈஸியாகவே ஏறிட்டோம். அப்புறம் இங்கே நல்லா பொறுமையாக சாமி பார்த்துட்டோம். சாமி கும்பிட்டு இங்கே சன்ரைஸ் ஸ்பாட்டு கிடச்சிருச்சு. இந்த ஸ்பாட்டு சாமி அப்புறம் சாமியெல்லாம் எல்லாமே. அப்புறம் டார்ச் இல்லாமல் வந்ததுக்கு சாமி பார்த்து ஒரு டார்ச் கொடுத்துச்சு. மேலேருந்து டிம்மு கீழே வந்துச்சு. உண்மையாக செமையாக இருந்துச்சு இந்த ட்ரிப். ஏன்னா வெடப்பு தானே, எல்லாமே நீட்டாக நடந்துருச்சுல. அந்த பஸ்ஸில் நீங்கள் போன வருஷம் நின்று வந்து செத்துட்டேன் நான். இன்னும் மணி நேரம் நின்று வந்தோம். இன்னொன்னே ஒன்று என்ன, வீடு போகும்போது பஸ்ஸில் சீட்டு கிடச்சா சரி. வீடு போகும்போது கிடச்சுன்னா காந்திபுரத்துலேருந்து நாங்கள் கடைசியில் சீட்டு கிடைக்கிற பஸ்ஸாவது ஏறி போய்க்கிறோம். காந்திபுரத்துலேருந்து பஸ் இருக்குது, இங்கிருந்தா பஸ் இருக்குமான்னு தெரில. ஓகேங்க, நம்மளுக்கு சன் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன்.
ஃபுல்லாக பேர்ட்ஸ் எல்லாம் கத்துறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மரம் நிலா மணிலா. இங்கே வந்து கோயில், இந்த மலை, இந்த கல்லுக்கு அந்த பக்கம். இதுதான் நம்மளுக்கு அந்த மாதிரி காட்டுது. இது இப்படி நிற்க வச்ச மாதிரி இந்த கல்லு. இதுக்கு மேல என்னமோ இருக்குது. ஆமாண்ணா, இடிதாங்கிதானா? இடிதாங்கிதான் பட்டுக்கிட்டு இறங்கிச்சுன்னா இங்கே இருக்கும்போது ரொம்ப பேர். சரி கேமரா எடுத்து. சூரியன் உதிக்க போகிறது. ராக்கெட் விட்டாங்கடா. அதுக்குள்ள ராக்கெட் விட்டான்டா. அண்டட்டு போயிட்டு எத்தனை வருஷம் போனா ராக்கெட் நாங்க ராக்கெட்டு தான் சொல்லுவோம். நான் அங்க போயிருக்கு பாருண்ணா லைனு. லைன் எல்லா பூ பூத்துருச்சுண்ணா. எல்லா பூ பூத்துருச்சுண்ணா. அங்க பாருண்ணா பூ பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் பூ பூத்து செம்மையா பேர்ட் சவுண்டு கேட்டுருக்கு. அங்கே ஒரு மரம் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மரங்க மலை. மாங்காய் பறிக்க போகலாமா? பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி செம்ம அப்படி வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி எடுத்துருக்கா 2 மாதிரி தாண்டி 3 போன டைம் வந்து மாங்காய் பறிச்சுமே இல்லையா? அக்கா ஃபாலோ பண்ணுங்க சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அந்த இடத்த காமிங்க. அந்த இடத்துக்கு போனால் புளி அடிக்குமா இல்லையான்னு தெரியாது. அந்த காட்டு மாங்காய் பறிக்க சொல்கிறான். எடுக்கிறியா? காட்டு மாங்காய் சூப்பராக இருக்கும். சரி எங்கே பாருங்க மாங்காய் மரம் எங்கடா இருக்குது? மாங்காய் மரம் எங்கடா இருக்குது? சொல்லிட்டு இருக்கிறது காதல் குத்திட்டு ஏறி செய்கிறாங்க. சன்ரைஸ் தான் சரியான வெயிட்டிங். வந்துட்டா போயிடலாம் வீட்டுக்கு. சன்ரைஸ் வருமா? திடீர்னு அங்கே வராட்டு இருக்கு. அங்கே போய் நம்ம வியூ பிடிச்சாச்சு. இந்த சூரியன் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தூங்கிட்டாங்க. ஏன்னா சூரியன் வருதுன்னா நம்ம எந்திரிக்கணும்டா. இன்னும் வழக்கறீங்க எல்லாம். ப்ரோ திருப்பூர்கார் தூக்கம். திருப்பூர் ஜட்டி வைக்க விட்டுட்டு இப்படி வந்து தூங்குறேன். எப்படி சொல்லுப்பா சொல்லப்பா சொல்லப்பா சொல்லப்பா. அது அவ்வளோதானப்பா. சொல்லப்பா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாதி பேர் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா வலிக்குதுங்க பாருங்க. கால் ஊர செம்பிலி அடிச்சுட்டு கிடக்குது. முறுக்கு எடுத்துட்டான். முறுக்கு போட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்க சரியான எப்போ சூரியன் வருவார் என்று தெரியவில்லை. டைம் இப்போ 6 முடியெல்லாம் வந்திருக்குதுண்ணா. 6 மணி ஆயிடுச்சு. யாரும் நல்லா கையெல்லாம் இந்த குருத்துருச்சு அப்படியே. பார்த்துட்டு என்னடா கை சூரிய கையாட்ட பார்த்து தோளக்கான கையில் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகணும். இதெல்லாம் மட்டமாக இருக்குது. அது என்ன பாதிக்கான கோயில் தோல் விழுந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். இந்த நகை மட்டும் வளருது, இந்த நகமெல்லாம் வளர்றது இல்லை. அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். ஏண்டாடி புரிந்தவர்கள் புரியட்டும். இதோ இதாங்க அந்த கோயில் இருக்கிற மலை. அது பக்கத்தில் இருக்கிறது லிங்க மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு மேலேயும் பாருங்க பில்லெல்லாம் முளைச்சிருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா மலைக்கு மேலே ஒரு வாட்டர் கேன் ஒன்று இருக்கு. நான் ஐஃபோனில் ஜூம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கடவுளே பல்லு விளக்க வேணும்மா ஞாபகம் இருக்கா? எல்லாவது நடக்கிறது ஆடுதரமா சாப்பிட்டு இருக்கோம். அடிச்சு நோக்கிட்டு இருக்கோம். பாருங்க தூங்கிட்டு லைட்டாக சத்தம் காட்டு எந்திரிச்சு சாப்பிட்றக்கார போயிட்டேன்.
தூங்கிட்டு வந்து எழுப்பி விட்டோம். முறுக்கு போட்டோமா, போட்டு நின்னோமா, லீவு பார்த்தோமா, அவ்வளோதான். பல்லு விளக்குற பழக்கமே இருக்கக்கூடாது. பல்லு விளக்குறதா இல்லை, பல்லு எங்கேயும் விளக்குறது. இங்கே வேப்பங்குச்சியும் தெரியாதா? வேப்ப மரமே இந்த காட்டில் இல்லை. இவ்வளோ பெரிய காடு இருக்கு, வேப்ப மரம் இல்லை, பனைமரம் இல்லை, பனைமரம் இல்லை, தென்னை மரம் இல்லை, சேவலாம் இருக்குதுண்ணா. சேவல் கத்துதுங்க. நீங்கள் வேறு ஹைலைட்டாக தான் சேவல் கத்துறது. ஷாக்காயிட்டோம், கத்திட்டு இருக்குது. நல்லா வந்துச்சு. சூரியன் அப்படியே வந்துருக்காரு, டப்பா வந்துட்டு இருக்காருங்க. சன்ரைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. எடுத்துக்கோ. அவ்வளோதான், சன்ரைஸ் ஆயிடுச்சு. பார்த்துக்கோ. இங்க பாருங்க, இங்க சூரியன், இங்க சூரியன். பசிக்குது. குட் மார்னிங். சன்ரைஸ் பார்த்தாச்சு. சரி, நீ பின்னாடி போ. அங்க இருந்து எடு. டப்பா இருக்கு, வேற மாதிரி இருக்கு பிளேஸ். ஓரணம் எப்படி இருக்குன்னு வீடியோல பங்கமா இருக்குண்ணா. ஜம்முன்னு இருக்குங்க பாக்குறதுக்கு. வாட்டர் பாட்டில் காட்டுறேன். வேற மாதிரி சன்ரைஸ் பார்த்தாச்சு. மேலே பாருங்க, ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் என்ன பூ என்ன மரம்னு கூட எனக்கு தெரியலங்க. எல்லாமே இந்த சீசனில் எல்லாமே எல்லா மரமும் பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்க, எல்லா மரமும் பூ பூத்துருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? எல்லாம் அப்படியே லைனாக இறங்கிட்டு இருக்காங்க, இறங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே பார்த்தீங்கன்னா இறங்கிடலாங்க. சரி வாங்க அப்படியே இறங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7th மலை இறங்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கொண்டுருக்குங்க. சரி போகலாம்டா. சரி ஓகேங்க, அப்படியே நம்மளாம் அந்த வழியே போய் இறங்கலாம். 7th மலை இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே கீழே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். டைம் எவ்வளோச்சுன்னு பாருண்ணா, எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? 7:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு போயிடுவோம்? 12, 12:30. சம்மர் சீசன்ல இப்படி வளர்ந்துட்டு இருக்கு செடி மரம். நல்லா இருந்துக்கும். மழை டைம்ல எந்த அளவுக்கு தலையும் மழை டைம்ல மொத்தமே வளருமா? எல்லாம் புதையாட்டு இருக்கும். பில்லெல்லாம் பொசு பொசுன்னு வளர்ந்தது. எங்கெங்கடா ஓகேங்க, இப்படி கீழே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன்.
இந்த பக்கம் மலை பண்ணிட்டு ஏதோ ஒரு மலை இறங்கி முடிச்சுக்கிறேன். ஒரு மலை, அந்த மலை இறங்கியாச்சு. என்ன மாதிரி ஜம்மு வந்துடும். இது என்னண்ணா எத்தனை தென்னை மரம் வச்சுக்கிறாங்க? 1 2 3 4 வச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு அரச மரம். நீங்க அங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? கீழே இருந்துச்சு போலீஸ்காரன் பின்னாடி. எங்க போலீஸ்காரன் பின்னாடி இருந்துச்சு. நம்மளும் கூட எடுத்துட்டு வந்துக்கலாமே. வெள்ளக்காய் மரம். வெள்ளக்காய் தலையுதுன்னு அதெல்லாம் வளர்ந்துறேண்ணா. கடிசா இருக்குமே இங்கெல்லாம் வாங்கிச்சு. சரி வா வா போலாம். முடியலையா? அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் போலவா. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு கால் சுடுண்டா. நான் வெற்றிகரமான இந்த மலையை தாண்டிட்டோம். இந்த மலையை அப்படியே கடந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. முடியல. கொஞ்சம் புத்தி இருந்தா அந்த பாப்பா வர்ற எவ்வளோ நல்லா நடந்து போயிட்டு சொன்னேன். யார் எப்படி போனா நமக்கு என்ன போறது? நம்ம இப்படி போன என்னடானா கொஞ்ச நேரம் மோட்டிவோட கோர தப்பு கிடையாது. சோம்பேறியே கோர தூங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு மட்டும் நான் தூங்குண்ணா. எக்ஸாம் டைம் தூங்குறதே இல்லை. நான் மட்டும் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். வாடாடி நேற்று எடுத்து விடிய நேற்று எடிட் பண்ணிக்கிறேன்னா அப்போ நான் நேற்று தூங்கிட்டு போனா உனக்கு வந்தாச்சு. என்ன போடாங்க வைப்பு போனா நீ தூக்கத்துல தூங்கிட்டு நடந்து வந்துக்கிறேன். நீ வாரு பூவெல்லாம் கேட்டேன். அதை பார்க்க நிலைமையில நான் என்னமே இப்போ ஏன் இப்படி தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. என்ன கொடுத்து தொலைச்சிங்க? குளுக்கோஸ் எங்க? குளுக்கோஸ் இருக்குது, அது எடுத்து கொடு. குளுக்கோஸ் போட்டு நான் பவர் காட்டுறேன். சொனைக்கிட்ட வந்துட்டோங்க. சொனைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து 6வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இறங்குறதுக்கு 6வது மலை இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு. பூஜையா? பூஜையாண்ணா சொன்னாங்க. இந்த தண்ணியில் தான் குளிச்சோம். சரியான சில்லு. அபிஷேக பூஜை நடக்கும். இதுக்கு மேலதான் மரம்லாம் வைப்பாக இருக்கும். பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்குங்க. இறக்கத்திலையும் கூட்டிட்டு வரேன். ரஞ்சித் அவர்களே, இங்கே வாயை திறக்கவே மாட்டீர்கள் என்றால் நான் தூங்கி கொண்டு வருகிறேன். தூக்கம் வருது. நான் பேசிட்டே வேணாம். பேசுறதுக்கு வயிறுக்குள்ள உலகம் ஏதாச்சும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. கொஞ்ச நேரம் தூங்கணும்னா படுத்திருந்தோம். தூங்கவில்லை இல்லையாண்டா. குளிர் குளிர் சரியான குளிர். ஒரு கிடப்பா இருக்கு. அந்த வயிற்று இருக்கும். போட்டோ எடுத்தோமே அந்த இடம் எதுங்கண்ணா? தாண்டி வந்துட்டோம். இன்னும் போகணும். இந்த மலை மட்டும் தெரியுற மாதிரி இருக்கு. மரம் ஃபுல்லாக செடி முளைச்சிருக்கு. இதோ எல்லா மரத்துலையும் முளைச்சிருக்குடா. எல்லா மரத்துலையுமே இருக்கு. கிட்ட போய் ரூமில் போய் பாரு.
பாசி தானே இது ஒரு வகையான பாசி எடுக்கணும். மலை ஏரியாச்சு. இதில் ஃபுல்லாக இதில் போனால் அங்கே ஒரு டேம் இருக்குங்க. சிறுவனியாரா அங்கே இருக்கு. அங்கே போது பாடுறே, அங்கே போது பாடுறாங்க வேகத்து கடையில். இதுதான் ஃபுல் வியூங்க. ஃபுல் 7வது மலை இப்படி தான் இருக்கும். 7வது மலை இப்படி ஏறிட்டே இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். சரி வாங்க. செடியில் பூ பொரிச்சு பார்ப்போமாடா? கடிச்சு கடிச்சு வச்சிருமோ? அதுதான்டா பிரச்சனை. எங்க விஷ செடி இருக்கு போதுரா. நசுக்கி ஒருத்தர் மசூரி மருந்து கொடுப்பான், ராக் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருப்பான். சாப்பிடக்கூடாதுன்னு கடைசியா சொல்லுவான். அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தூக்கி வேலை மென்றுவான். புகையெல்லாம் வருது, வெடிச்சு போயிருமா? புகை வருதா? புகை இல்ல, ஏன் எனக்கு தெரிஞ்சு அவதாரில இருந்து எப்படி இருக்குன்ட்டு எங்கன புகை வருது? புகைலாம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலையோட ஒரு பீக்கில் தான் இருக்கோம். இதுக்கப்புறம் போனால் 5வது மலை பாதி ஏறி இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. போதக்குழுவுங்கிற போட்டோ எடுத்தீங்க எப்படா? சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போக வேண்டியதான். சரி ஓகேங்க, அடுத்து வந்து இப்போ வந்து 6வது மலை முடிச்சுட்டு 5வது மலை போப்போம். சரி வாங்க போகலாம். யாரு டீலாடே? நைட்டு ஒன்றும் தெரியல. கை கொடுக்குறேன் வாடா. எங்க போன? அங்க எப்படி போறீங்க? நான் குச்சியில் போனாடி குச்சியில் தான் வந்தேன் நான். கையெல்லாம் அப்படியே பொப்பே வந்துச்சு. அப்படியே ஆப்பிரிக்கன் பிசி மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்கன் பிசி ஃபுல் ஃபார்மாக படிச்சா சிவன் மகன்டா. எடு எடு எடு. என்னடா போலாடா. மண்ணை தூக்கி தலையை கிடைக்கிறானுங்க. வாசனை வர மாதிரி கெட்ட திருநீருங்க. வா போலாம். என்ன மரத்தூள் மாதிரி இருக்குது. சொல்றதாண்டா. நீ யார்கிட்ட வேணா எங்க இருனா இருக்குது போட்டு பட்டராமா பட்டையை கிளப்புற எனக்கு போட்டுடணும். பணக்கு போட்டுணுமா? தூக்கே போட்டுங்கிறா தூக்குங்கிறா. நான் போடுவேன். உங்க அம்மா வாக்கிட்டு அண்ணன் பாக்கிட்டு அக்கா அம்மா கருப்பு கொடி நினைச்சிட்டேன். கருப்பு கொடி அடிக்க போறாங்க. அது பெரியார் பெரியார் நாய் கத்துது நாய் கத்துது. எங்கே கவின் அவ்வளோதாங்க, ஃபைனலாக வந்தாச்சு. 4வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வர்ற எத்தனை திடீர்னு ஏன்டா அங்கே போய் திடீர்றீங்க? போய் தொட்டு எடுத்துருவோம். ஐயோ என்ன வீவு. இங்கிருந்து ஒரே டைவ் தான். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி முடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் போகிற வழியில் பாதியிலேயே உசுறு போயிடும்.
பயத்துலையா போனால் மட்டும் போய் சடீர் சதறி விடுவோம். ஆனால் பயத்துலேயே ஹார்ட் பீட் வந்து சில பேர் ஹார்ட் அட்டாக்லேயே வந்து ஹார்ட் வெடிச்சு போயிருக்கு. இந்த ஒருத்தர் இருக்குது என்ன சமாச்சாரம்? அங்கே இருக்க மரத்துலேருந்து விழுந்தாலும் காலை உடஞ்சிரும். நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், இங்கேருந்து விழுந்தா பூரா பாறை தான். அடிச்சோம்னா 5 பிசாக்கு பெறாது. மேலே பாருங்க, ஏறக்கு எக்ஸ்ட்ரான மூட்டையை தூக்கிட்டு போயிட்டுக்கிறேன். 5வது மேலே 6 முகம் போட்டுருக்கு. பார்த்தீங்களா, மூட்டையாக தூக்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க மூட்டையாக தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நான் ஒரு கடையில் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா. எவ்வளோனா 1500 கொடுப்பாங்களாமா அந்த ஒரு வெயிட்டுக்கு. ஒன்று ஒரு மூட்டை தூக்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு 1500 கொடுப்பாங்களாமா. 1500 பார்த்துக்கேன், கரெக்டு தானே? இது எவ்வளோ கஷ்டப்படணும். சும்மா ஏறதுக்கு இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குது. இதில் இந்த மூட்டையும் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் ஏறணும்னா கஷ்டம்தான். அதுக்கு 1500 கரெக்டு தான். சரி, ஓகேங்க. சொன்னால் வந்து தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே இறங்கலாம். இது வந்து 3வது மலை. ஒரு மூட்டை எட்டு போய் அங்கே கொண்டு கொடுத்தோம்னா 1500 கொடுப்பாங்க. அதிலே போட்டிருக்கு ஒரு 5வது மலை. கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். அங்கடி தான் எச்சா வச்சுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. 1500 உங்களுக்கு. நம்ம அங்கே சும்மா இருக்க முக்கிட்டுக்கிறோம். ரொம்ப கஷ்டம்டா. இப்படி தண்ணீர் மாட்டிருக்கு நம்மளுக்கெல்லாம். ஒரு நாளைக்கு 1500 அவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போவாங்கன்னு நினைக்கிறியாடா? இல்லை, ஒன்று கொண்டு போனால் கூட போதும் கடைசிங்கிற. அது இந்த சீசன் மட்டும்தானே, வேறு சீசனில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஒரு ஆள் 2 3 4 5 கொண்டு போகும். அதுதான் ஒரு நாளைக்கு இருந்தாலும் 7000 நடக்கூடாடி. ஒரு நாளைக்கு இருந்து 7000 சம்பாதிச்சாங்களே. இந்த 1500 போட்டு அவன் விற்கிறது எவ்வளோ காசு சம்பாதிப்பான் அதில்? பிஸ்னஸ் தான்டா. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது நம்ம வைக்கிற காசு தான். நீ வாங்கினா வாங்கி போ. ஓகேங்க. 3வது மலை இறங்கிட்டு இருக்கோமா? 2வது மலையாடாது? 2வது மலை இறங்கிட்டு இருக்கிறோமா? சோட போடுறியாடா? எச்சா கத்துறா. நான் கம்மாண்ணா என்னமோ கத்துது. பாங்காட்டுக்குள்ள என்னமோ கத்துது. அழுக்குப்பாறை அது வரணும். இங்கோன்றா உனக்கே நெட்டி பிடிச்சிச்சுன்றான். ரொம்ப போயிருக்கிறியாண்ணா? அப்புறம் ராஜேஷ் அவன் செயலை தூக்கி போடுவான், அப்புறம் அது செயலை தூக்கி போடும். அழகா பாட்டுக்குண்ணே. டேய் ஓரமாக போயிடுறாங்க. எனக்கு தெரியும். இப்போ வந்துரு அதுக்கு மேலே அங்கே இருக்காது. அவன் பார்க்குறதே சரிங்களா? எத்தனை நாள் தான் மகன் போய்கிட்டே இருக்குது. விஷப்பூச்சியெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. எங்கண்ணா போயே கிளம்புனாண்ணா? எங்கண்ணா போகிறா? 1 மணி நேரம். ஐயோ, வழுக்கு பாருங்க. வழுக்காத வர வழுக்கு பாரு. இது பண்ணுறேன். இந்த கல் அந்த மாதிரி கல்றான். ஒரே பாறை.
அவ்வளோ தூரத்துக்கு 100 மீட்டருக்கா? 1 கிலோமீட்டருக்கே இருக்க மாட்டேங்குது. பாறையை 1 கிலோமீட்டர் தோண்டி எடுக்கும். இதையும் வெட்டிக்கிறேன்னு வர்றேன் படிக்காட்டம். இல்லை சார், நான் சும்மா சின்னப்பட்டாளுதா பெரிய இதெல்லாம் வரது பாருன்னா நான் சும்மா விட்டுருமா அதையும் உடச்சி படிக்கட்டாக்குவோம். ஏதோ வந்தாச்சு பக்கமாக இன்னொரு மலை வந்தாச்சு. இப்போதான் ஃபஸ்ட்டு மலை. ஃபஸ்ட்டு மலையை மட்டும் இறக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு மலை பாரு எனக்கு தெரிகிறது. ஈஸா தெரியும் பாரு. அறை தெரிகிறது. அறை தெரியுது. ஈஸா தெரியுது. இங்கே தெரியுது. இங்கே வந்து அங்கே போனே தெரியும். சரி ஓகே, கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கல்வெட்டு இருக்குது, ஆனால் கல்வெட்டு படிக்க முடியாது. எப்போ போட்டாங்கன்னா 1974 26ஆம் தேதி. 1974 26ஆம் தேதி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க இவங்க, அதனால் ஓட்டாங்கன்றது. ஃபஸ்ட்டு மலை வந்துட்டோம். இப்படியோ பிள்ளையார் பாருங்க, ஃபஸ்ட்டு மலையோட பிள்ளையார் பங்கமாக இருக்கு. நீங்கள் வேற இவனுங்க வர 3/4 மணி நேரம் பண்ணுறானுங்க. ஆமாம், மெதுவாக தான் போவோம். சின்னதாக ஒரு தூக்கத்தையே போட்டேன். சஞ்சய் கூட சேர்ந்து நடக்கிறேன். வந்தான் போகிறேன்ட்டு ஜாலியாக வர்றதுக்கு தான் வர்றது. இப்படின்னு வரக்கா இப்படி யாரு வந்தா? எதிர்பார்த்தா அது மட்டும் நடக்கல. என்ன எதிர்பார்த்தீங்க? சோத்துக்கு போயிருப்பேன்னு நினைச்சோம், அதெல்லாம் நடக்கல. இங்கே கொண்டிருக்கு. ஒரு விதத்தில் விட்டு போட்டு போகிறேன். ஃபோன் பண்ணும்போது எங்கே இருந்தீங்க? ஃபோன் பண்ணும்போது நான் அங்கேயே வந்துட்டேன். 2வது மலை கீழே இறங்கிட்டேன். ஆயிரம் படிக்கு மேலே தான் இருக்கு. அது நெட்டு குத்துல கிணத்துல ஒரு கட்டினாப்புல இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல கிழிப்போம், அதனால அப்படி இருக்கு. அதான் எனக்கும் தெரியல, என்னடா இது பாதை, எவன்டா பாதை போட்டீங்க. நெட்டு குத்தல் தான். இன்னும் போகணும் போல இருக்கேன் தமிழ்நாடுக்கு. டெல்லியில் இருக்கும் போல இருக்கேன். பழகிட்டு அசால்ட்டாக வீசிட்டு போகிறாங்களா? அது இல்லைண்ணா, குச்சி அசால்ட்டாக வீசிட்டு போகிறானுங்களா? இது வந்து இது ஒரு மெமரிஸ். மெமரிஸே அது ஒரு உயிர். இது எப்படின்னா ஒரு மை குட் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி இவனுக்கு ஒரே பேர் நான் வச்சிட்டேன். பார்க்கும்போது அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம கூட காப்பாற்றிருக்கான் வந்து. இவன்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்கானுங்கடா மயிறு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இது பார்க்கும்போது ஞாபகம் இல்லை. நம்ம அங்கே போனோம். ஜஸ்ட் மெமரிஸ். ஃபோட்டோ வீடியோ பார்க்கறதுனால சரி. இந்த குச்சி ஏதாவது வீட்டிலேருந்து டக்குன்னு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா இங்கே போனோம், இங்கே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்போ ஞாபகம் வந்து கூட ஃபோன் பண்ணிடலாம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்படி ஒருத்தர் இருந்தானே இருக்கானா இருந்தோம்மா. ஆமாம், அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு ஒரு மெமரி வரும். அதுதான். கீழே வந்துட்டோம் வெற்றிகரமாக. எத்தனை 1.5 நாள் கடந்து விட்டோம். 1.5 நாள் மலையிலே கடந்து விட்டோம். 1.5 நாள் ஆச்சு மலை மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ அப்படியே சாப்பிட்றதுக்கு போகலாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறிடலாம். செத்துட்டு இருக்கிறோம், சரியான பசி. அப்படியே நல்லபடியே போயிட்டு சிறப்பாக வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு அப்படியே நம்ம பஸ் ஏறிடலாம். வாங்க போகலாம். அதான் என் பிள்ளை இறங்கி போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மீண்டும் வருகிறேன். போகலாமா? சிறப்பாக முடிச்சாச்சு. சிறப்பு மிக சிறப்பாக முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ போய் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போகிறது தான். வீட்டுக்கு போய் குப்பரை படுத்து பெட்ஷீட்டை போட்டு அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு இன்பமாக இருக்கிறது அப்படின்னா போயிட்டு
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வெள்ளிங்கிரி மலை போகலைன்னா சீக்கிரம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, நைட் டைமில் போயிட்டு டே டைமில் அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபீல் கொடுத்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன டைம் விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே நான் ஸ்டாப்பாக அப்படியே நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம். எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியல, ஏன்னு தெரில, இது டயர்டே தெரியாமல் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு, வேறு மாதிரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் சீரியஸாகவே எடுத்துக்கலைங்க, எல்லாம் ஃபுல்லாக ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அந்த ஒரு மோட்டிவ்னாலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுனும் இல்லாமல் அப்படியே நாங்கள் ஏறிட்டு இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபைனலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிங்கிரி மலை 7 மலையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக செமையாக இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இன்டர்ன் விடைபெறுது உங்கள் SSK தமிழா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்போட தான் முக்கியம். சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகேங்க. டாடா, பாய்.